மிஸ்யூ படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி மழை காரணத்துக்காக நாங்கள் தள்ளுறப்போ முக்கியமான ஒரு தேங்க்ஸ் வந்து எங்கள் ப்ரொடியூசர் சாம் மேத்யூக்கு சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு படத்தை தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் ஒரு வரம் கிடக்கிற மாதிரி நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல டேட் கிடச்சி அதுக்கப்புறம் ஜஸ்ட்டில் அந்த டேட் ஐயோ நம்ம தள்ளி போகிறோமேன்னு ஒரு ஃபீலில் இருந்தோம். அண்ட் நீங்களே பார்த்தீங்க அந்த 4 நாள் எப்படி மழை பெஞ்சுது, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் லக்கிலி அதை தாண்டி கடந்து வந்திருக்கோம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அகெயின் நம்மளோட மக்களுக்கு ஃபார் அகெயின் ஷோயிங் தட் தேர் ரெசிலியன்ட் அண்ட் தேர் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப் அகேன்ஸ்ட் த வெதர் என்ன இருந்தாலும் வி ஸ்டாண்ட் டுகெதர். அண்ட் டிசம்பர் 13 வந்து ஒரு ரொம்ப அருமையான டேட்டு. அண்ட் யூஸ்வலாக ஃப்ரைடே த 13th ஹாரர் படங்களுக்கு சொல்லுவாங்க. பட் என் வாழ்க்கையில் இந்த படத்தில் வந்து ஹாரரும் லவ்வும் ஒரே படம் தாங்கிற மாதிரி தான் ஒரு ஜோக் இருக்குது. ஸோ அதே ஃப்ரைடே த 13th அன்னைக்கு ஒரு ஹாரர் படம் இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரியோடு உங்கள் முன்னாடி வரும். அண்ட் இந்த படத்தில் என் கூட ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வர முடியல, பட் அவங்களுக்கு நாங்கள் மிஸ் யூ சொல்லிக்கிறோம். முக்கியமாக கருணாகரன், பாலசரவணன், லொல்லு சபா மாறன், சஸ்திகா, பொன்வண்ணன் சார், ஜெயபிரகாஷ் சார், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அண்ட் ராஜசேகர் இப்போ வரப்போ கூட காரில் பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் காதல், நட்பு, குடும்பத்தில் சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு டாபிக்ஸை சார்ந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு படம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் ராஜசேகர் சார் இந்த கதை என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறப்போ எனக்கு கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்கள் லைன் கேட்டிருக்கீங்க, உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் சொல்கிற ஒரு ஹீரோ. அண்ட் அதை சுற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனோட குடும்பமும் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க, அதை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களா, எதிர்க்கிறாங்களாங்கிறது கதையோட முக்கியமான அம்சமாக இருக்கும். அண்ட் இந்த படம் ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படம். கேஜி வெங்கடேஷோட ஒளிப்பதிவு, ஆர்ட் டைரக்டர் சிவசங்கரோட மெனக்கெடல். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக ஜிப்ரான் இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 8 பாட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரிக்காக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் மியூசிக் அட் த சேம் டைம் சாங்ஸ் ரெண்டுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அண்ட் இது வந்து எனக்கு நான் நீண்ட காலங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு அனுபவமாக இதை நான் பார்த்தேன். அண்ட் அந்த குளிர்ச்சியான அனுபவம் வந்து என்னோட ஆடியன்ஸும் எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். முக்கியமாக ஒரு நல்ல படத்துக்கு நல்ல படங்கிற அடையாளம் ஆடியன்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க தான் ஃபைனல் ஜட்ஜ். ஸோ அவங்களுக்கு இந்த படம் காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கும். பட் முக்கியமாக அவங்கக்கிட்ட இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் நீங்கள். அண்ட் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. அண்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், அதை தாண்டி வந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிட்டு வருது. நான் ஏன் சொல்கிறேன்னா, எதுவுமே இது வரைக்கும் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு எனக்கு பிரச்சனை ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அட் த சேம் டைம் இந்த ஜானருக்காக வெயிட் பண்ணுற எல்லாருக்காகவும் இந்த மிஸ் யூ படம் டிசம்பர் 13th உங்கள் அபிமான திரையரங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட். படம் பிடிச்சா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு. அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த ஃபேமிலி ஆடியன்ஸஸ் as well as ஃபீமேல் ஆடியன்ஸஸ், அவங்களுக்கு இந்த படம் மற்ற படங்களோட கண்டிப்பாக அதிகமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இது யூ சர்டிஃபிகேட், ஒரு கட் ஒரு மியூட் கூட இல்லாத ஒரு படம். ஸோ எப்படி எழுதினாரோ அப்படியே எடுத்திருக்கோம், எப்படி எடுத்தோமோ அப்படியே சென்சர் பண்ணோம், எப்படி சென்சர் பண்ணாங்களோ அப்படியே தேட்டரில் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க. ஸோ மிஸ் யூ டிசம்பர் 13th எங்கள் புது டேட், எங்களோட பெஸ்ட் டேட். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு தருணம் காத்துட்ருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அண்ட் தியேட்டரில் சந்திக்கலாம் டிசம்பர் 13th மிஸ் யூ. எஸ். வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஃபர்ஸ்ட் மீட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மீட் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் தான் ஃபுல்லாக நிறைய பேர் வந்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ படம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய படம் புஷ்பா ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு படம் வந்து ஃபேமிலி படம் சொல்லிட்டு ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு. பட் சார் ரிவ்யூ வந்து போகும்போது இந்த யூடியூப்ஸ்லாம் வெளியில் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் போது இவங்க தான் முன்னாடி வந்து நிற்கிறவங்க, இவங்கள வெளியில் அனுப்புறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நான் வந்து நாங்கள் கூப்பிட்டோம், இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதை பாசிட்டிவாக பார்க்குறேன். அவங்க வேற எங்கே போகக்கூடாது, எதனால போக முடியலங்கிறது என் டாபிக் கிடையாது. நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் கூட கவர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். நான் கேள்விப்பட்டேன் மீடியாவில், என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இப்போ பண்ணாதேன்னு சொன்னோடனே பஸ் பிடிச்சோ, கார் பிடிச்சோ, ஃப்ளைட் பிடிச்சோ வேற ஊருக்கு போய் கூட்டத்தோட கூட்டமாக உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அந்தந்த ஊரில் பார்க்குறாங்க. அதை நான் பாசிட்டிவாக தான் படத்தை பார்க்கறது. வாங்க சார், தாராளம் வாங்க, நானும் உங்க கூட உட்காந்து பார்க்குறேன். வரதுக்கு எங்களுக்கு டிக்கெட் வந்து இவ்வளோதான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. புரியல, ஜட்ஜ் பண்ண டிக்கெட்னா ஒரு 300 ரூபா வேல்யூ வைக்கிறாங்க. சரிங்க. வைக்கும்போது உள்ள நாங்கள் படம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஃபேமிலியாக படம் பார்க்க வரும்போது ஒரு 2000 ஆயிடுது. பார்க்கிங்னு சொல்கிறாங்க, அதுக்கு தனியாக 100 rupees
சார் நான் 22 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். 22 வருஷமா மாறாத ஒரு சூழல் பத்தி நீங்க சடனா என்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு தெரியல. இல்ல நான் உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன், உங்களுக்கு கம்மி ஆயிடும்ல, அதுக்காக நான் என்ன பண்றது? எல்லாருக்கும் என்னால் ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. நீங்களும் நான் போல நான் உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறேன். இல்ல சார், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டிக்கெட் சார், அவங்க பரம்பரையா டிக்கெட் வாங்கி தியேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க சார். பாப்கார்னுக்காக தியேட்டருக்கு வரதை நிறுத்திடல, நீங்க நிறுத்திருக்கலாம், அவங்க நிறுத்தல. சோ என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல. இல்ல இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் புரியல. இல்ல நான் சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்றேன். சரி சார், உங்களுக்கு படம் பிடிச்சா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, படம் பிடிக்கலாம் நல்லா இல்லன்னு சொல்லுங்க. நான் அது புரியல, கேள்வியே புரியல. ஆக்சுவலா அது வந்து ஒரு யூனியனா சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு எங்களோட படம், எங்க படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து பாருங்க, ரிவ்யூ பண்ணுங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா இது வந்து ஓவரால் எல்லா படத்துக்கும் சேர்த்து நாங்க பேச முடியாதுல்ல, அது அவங்க யூனியன்ல எடுக்கிற முடியும். இல்ல நாங்க எடுத்த முடிவு இல்ல, நாங்க அவங்களை வராதுன்னு சொல்லல, யாரோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அவங்களோட அதிகாரத்தை மரியாதை கொடுத்து நீங்க வராம இருக்கீங்க, அதான் சொன்னல. இது ரெண்டுத்தையும் நான் இல்லையே. அப்ப அவங்க தானே டாப். சார் நான் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் சொந்தம் தான். நீங்க டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு, நீங்க என்ன வேணா சொல்லலாம். அதுதான் எல்லா ரூல்ஸும், அதுதான் நம்மளோட ஐபிசியும் சொல்லுது இல்லையா. நீங்க கருத்து சுதந்திரம் இருக்கு, நீங்க போய் கருத்து சொல்லலாம். ஸோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது கோர்ட் சொன்னாங்களா எனக்கு தெரியாது, பட் நாங்க சொல்றது அதுதான். நீங்க படத்தை வந்து பாருங்க, பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, அதுதான் சொல்ல போறீங்க. அதுல எந்த ஒரு தடையும் இல்ல. பட் அதுக்கும் பாப்கார்ன் செலவுக்கும் அவரோட பர்சனல் பிரச்சனைக்கெல்லாம் அதுக்கு நான் விடை சொல்லணும்னு கேட்கறது தப்பு இல்லையா. பாப்கார்ன் செலவுக்கும் நானும் என்ன சார் பண்றது? ஹீரோக்கள் மேல குற்றச்சாட்டு, அவங்க நல்லா நடிக்கணும் தான், நல்லா நடிக்கலன்னு குற்றச்சாட்டு வரலாம் சார். புரியல சார். சார் அப்படின்னு பார்த்தா அதிகம் சம்பளம் வாங்குறவன் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கணும் சார். அவன் சம்பளத்தை வாங்குறது நிறுத்திட்டு எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும், அது கணக்கு கிடையாது இல்லையா. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் சொன்னேன் ப்ளீஸ் படத்தை பார்க்க வாங்க, படத்தை ரிவ்யூ பண்றது உங்களோட ரைட்ஸ். நீங்க யூடியூபர்ஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அதுவும் நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லுவீங்க. நல்லா இருந்தா இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி படம் தயவு செஞ்சு பார்க்காதீங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா. அப்படியே சொல்லுங்க, உங்களோட ஸ்டைல் என்னவோ அதை நீங்க உங்களோட சுதந்திரோட சொல்லிக்கோங்க சார். நான் பிறந்ததுன்னு பேசிட்டு இருக்கேன் சார். அத நீங்க நல்லா பேசுறீங்க நீங்க சொல்றீங்க, நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க சார். இப்பதான் சம்பளம் அதிகம் வாங்குறவங்க கருத்து சொல்லணும்னாங்க, அப்ப நான் கருத்து சொல்லல. அப்படின்னா அவ்வளவு அதிகமா சம்பளம் வாங்கலன்னு அர்த்தமா? எனக்கு தெரியல. நான் எதுக்கு எனக்கு சம்பந்தப்பட்ட கருத்து நீங்க கேளுங்க, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றேன். ஐயோ என்னங்க, ஓ இந்தியன் 2 உங்களுக்கு படமா தெரியல? ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு மேல நான் உங்களுக்கு படம் ஓகே சார். நான் தமிழ் சினிமால இல்லன்னு நீங்க எப்படி சொன்னீங்க? 6 மாசம் கூட ஆகல. நான் கடைசியில நீங்க பேசல சார். நான் என் வீட்டுல நிறைய பேசினாங்க சார். நல்லா நடிச்சடா, சூப்பர், கமல் சார் நடிச்சடா, சங்கர் சார் 2 படம் பண்ணிட்டடா, நிறைய பேர் சூப்பரா பேசினாங்க. நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன், நீங்க என்ன சினிமால இல்லன்ட்டீங்க. என்ன சார் இது தமிழ் சினிமாவா சார்? நான் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் சார் இருக்கேன். என் வீடு சென்னையில் தான் சார் இருக்கு. நான் இங்க தான் வரி கட்டுறேன், எல்லாமே இங்க தான் பண்ணிட்டு இருக்கேன், இங்க தான் தயாரிக்கிறேன் படம். வருஷத்துக்கு 2 படத்துக்கு மேல கொடுத்தா அப்புறம் நீங்க நான் தமிழ் சினிமா இல்லன்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஏன் குட் நியூஸ்? என் பொழப்பு இதுதான் சார், எனக்கு இதுதான் சார் குட் நியூஸ். நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க கூப்பிட்டோம், எங்களை மதிச்சு இவ்வளவு கேமரா வந்திருக்கீங்க, அதுவே எங்களுக்கு குட் நியூஸ் தான் சார். எங்களுக்கு சாரி வி மிஸ் யூன்னு சொல்லிட்டு நீங்க வேற எங்கேயானு போயிருக்கலாம். உங்களுக்கு போறதுக்கு 10,000 இடம் இருக்கு. நீங்க என்ன மதிச்சு இங்க வந்திருக்கீங்க. பட் அவர் ஃபர்ஸ்ட் நான் சினிமா தமிழ் சினிமாவில் இல்லன்ட்டாரு. அதை நம்ம அப்புறமா பேசுவோம் பிரதர். என்னமோ தப்பா இது புரிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம 2 பேரும். இல்ல சார், அதாவது ப்ரொடியூசர்ஸோட நிலைமை என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு எல்லா படத்துக்கும் எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணணும், எல்லா படங்களுக்கும் ஒரே சமமான பப்ளிசிட்டி நடக்கணும் அப்படின்லாம் நிறைய தயாரிப்பாளர் சங்கம் நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிருக்காங்க இல்லையா. இன்னைக்கு டிஜிட்டல் காலத்துல புதுசா மார்க்கெட்டிங் ரூட்ஸ் தேடி போற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ராஜசேகர் சார் சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலி ஆடியன்சஸ், அதே மாதிரி நிறைய கப்புள்ஸ், நிறைய யங் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களுக்குலாம் ஆப்வியஸ்லி வி வில் இன்வால்வ் தெம் இன் த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. அந்த பிளான் இருக்கு. ரிலீஸ் அடுத்த வாரம் இல்லையா. அண்ட் ஆல்சோ ப்ரெஸ்ஸுக்கு அட்வான்ஸாவே நான் போட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆசெட் படம் நல்லா வந்திருக்கு.
ஸோ தைரியமாக அதை நான் உங்ககிட்ட 4 days 5 days முன்னாடியே போட்டு காட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த டைம் இருக்கும் டு ரைட் உங்க கருத்தை எழுதி ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போறது. அதுதான் எங்களோட மெயின் வேயா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட்ல வந்துட்டு 10,000 குரல் கேக்குது, அதுல நிறைய குரல் பாட்ஸா இருக்கு, ரியல் பீப்புளே இல்ல, எல்லாமே ஒரு வேற என்னமெல்லாம் நடக்குது. அதுக்குன்னு அங்க போய் நாங்க காசு செலவு பண்ண முடியாது இல்லையா. முடிஞ்ச அளவுக்கு பண்ற பப்ளிசிட்டி ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும். அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் ரூட் நீங்க, ரெண்டாவது ரூட் யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க இருக்காங்க, மூணாவது இன்னைக்கு நிறைய புது புது ஐடியா சொல்லிட்டு இருந்தாங்க. 1 day பிஃபோரே பெய்ட் ப்ரிவியூ போடுற ஐடியா இருக்கு. ஸோ தட் யாருக்கான படம் 1 day பிஃபோரே பார்க்கணும்னு ஆசையா இருந்தா அவங்க பார்க்கலாம். பிகாஸ் இன்னைக்கு நல்ல கருத்து நல்ல ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ நாங்கள் அட்வான்ஸாகவே அந்த நல்ல மெசேஜையும் நல்ல ரெஸ்பான்ஸும் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 2 days ஆடியன்ஸ் கிட்ட அதை போய் சேர்க்க பார்த்தோம்னா எங்களோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல லாங் ரன் ஃபேமிலி படம். ஆனால் அந்த லாங் ரன் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஈடுபடணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். அவங்க போய் வீட்டில் லேடிஸ் பசங்களை வா எல்லாரும் கூட்டிட்டு தியேட்டருக்கு போகலான்னு தைரியம் செலுத்துற அளவுக்கு படத்தோட ரிவ்யூ வரணும். அது வரும் நம்புறோம். அது உங்க கையில இருக்கு. சார் சினிமா ரொம்ப கஷ்டத்துக்கு இருக்கு சார். ப்ரொடியூசர் போட்ட காசு எடுக்கிறதுக்கே ரொம்ப தவம் கிடக்க வேண்டியிருக்கு சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சினிமாவை நான் காப்பாற்ற ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் அதை தாண்டி என் ரியல் லைஃப்ல நான் டெய்லி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். அதை நான் வெளியில பேசி அதுக்காக பிரசுத்தம் தேட விரும்பல. அவங்க லைஃப்ல மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறது அவங்க தானா நினைச்சு பண்ணிக்கிட்டோம். இதனால நீங்க புஷ் பண்ணீங்க, அதனால அவங்களுக்கு நீங்க கொடுங்க. என்னால புயல் வரல இல்ல, என்னால நான் ஒரு வார்த்தை சொல்லி புயல் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். என்னால வந்த புயலுக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். என்னால வராத புயலுக்காக நான் வந்து என் படத்தை வந்து வருஷம் ஃபுல்லா என்ன சுத்தி தமிழ் சினிமா விட்டு போயிட்டீங்கன்னு சொல்ற நபர்கள் இருக்கிற டைம்ல நான் வந்து அப்பா என் 2வது படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எதிர்காலத்துல டைம்ல வந்து மழை வந்து எங்களுக்கு அப்படியே ஐயோ அப்ப போச்சான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதை தாண்டி எங்க ப்ரொடியூசரோட நாங்க சேர்ந்து நின்று அவர் வந்து சென்னை வெதர்மேனோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா மழை வரும் இல்ல சார், பிகாஸ் இந்த தேதி பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு 2 நாள் முன்னாடி தேதி தள்ளி போடுற அளவுக்கு நாங்களாம் பெரிய ஆளுங்க கிடையாது. நாங்க நம்புற கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான், ஆடியன்ஸ். ஸோ அந்த ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் படம் காசு கொடுத்து படம் பார்த்து இந்த படம் நல்லா இருக்கு அந்த படத்தை ஓட வச்சாங்கன்னா அதுதான் எங்களை காப்பாத்துற ஒரு கருவை நான் பாக்குறேன் தவிர அப்புறமா இதனால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது டைரக்டா கனெக்ட் பண்றது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் கம்பேரிசன். ஆக்சுவலா ரெட் ஜாயிண்ட் வாங்கியிருக்காங்க. ரெட் ஜாயிண்ட் வந்து இந்த டைட்டில் எப்படி இது பண்ணாங்க? ஏன்னா டைட்டில் வந்து இங்கிலீஷ்ல அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் எதுவுமே இல்ல சார். இங்கிலீஷ் ரூல்ஸ் வந்து இல்ல சார், இங்கிலீஷ் ரூல்ஸ் எல்லாம் ஒன்னும் கிடையாது சார். இருக்கிற ரூல்ஸ் பத்தி பேசுவோம். இப்போ யூடியூபர்ஸ் போய் பேசக்கூடாதுன்னு அவங்க ரூல் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி எந்த டைட்டில் வேணா வச்சுக்கலாம். எதாவது டைட்டில் அவங்க ரொம்ப நல்லா இருக்கு டைட்டில் அப்படின்னு சொன்னாங்க சார். ஏன்னா ரெட் ஜாயிண்ட் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்தியால. அவங்க ஒரு படத்தை பார்த்து வாங்குறப்போ அந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு டைட்டில் ரொம்ப பிடிச்சதான் வாங்கினாங்க. டைட்டில் பத்தி இது வரைக்கும் ஒரு டிஸ்கஷன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இங்கிலீஷ் டைட்டில்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில இன்னைக்கு தான் கேட்கிறேன். இது வரைக்கும் யாருமே இந்த கேள்வி என்கிட்ட கேட்கல சார். நியூஸ் பேப்பர்ஸும் ஆங்கிலம் தான் சார், யூடியூப் ஆங்கிலம் தான் சார். இல்ல அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், யூடியூப்ங்கிறதும் ஆங்கிலம் தான். எல்லாத்துக்கும் நம்ம இப்படி விதண்டா வந்த பண்ணா என்ன பண்றது? நாங்க அதை இங்கிலீஷ் எதுக்கு கேட்கணும்னா கலைஞர் அவர்கள் சொன்னது தமிழ்ல பேர் வச்சீங்கன்னா வரி விலக்கு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்களா இல்ல ஒருவேளை பரவாயில்லப்பா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுனால இதை வாங்கியிருக்காங்களான்னு தான் கேட்கறோம். நாங்க நீங்க ஏன் இங்கிலீஷ்ல வச்சீங்கன்னு நாங்க கேட்கல, அவங்கள கேட்கறோம். இல்ல அவங்க அந்த மாதிரி எதுவும் பார்க்கல, படம் பார்த்து பிடிச்சிருந்துச்சு. சரி நியூஸ் பேப்பர்ல வந்து பேப்பரை ஓபன் பண்ணா வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து ரொம்ப கூடுதலா இருக்கு. டைவர்ஸ் கேஸ் ரொம்ப கூடுதலா இருக்கு. இதுக்கு வந்து சப்போர்ட், இதுக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு மூவியா இருக்குமா? ஏன்னா ஒரு ஒரு லவ்வர்ஸ் பத்தின ஒரு மூவி சொல்றீங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. இதை பத்தின ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலா நீங்க கேட்கறது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அதுக்கான எல்லாமே படத்துல இருக்கும் சார். நல்ல கேள்வி சார், தேங்க்யூ. அடுத்த வாட்டி ஒரு திரும்ப ஏதாவது சொல்லிட்டு போறாரு. அடுத்த வருஷம் எனக்கு இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு, அடுத்த வருஷம் 3 படம் ரிலீஸ் ஆகும் சார். அதுல வந்து 3 படம் ரிலீஸ், எல்லாமே 2 படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சார். அதுல ஃபர்ஸ்ட் 2 படம் வந்து வைநாட் ஸ்டுடியோஸோட டெஸ்ட் சார். மாதவன், நயன்தாரா, நான் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் சித்தார்த் 40 என்னோட 40வது படம் ஸ்ரீ கணேஷ் டைரக்ஷன்ல, 8 தோட்டக்கள் டைரக்டரோட டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அது 2மே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ரிலீஸ் ஆயிடுச்சு.
நியூலி மேரிட் எப்படி போகுது? இல்ல அவர் சொன்னார்ல நியூஸ் பேப்பர் திறந்தா டிவோர்ஸ் இருக்கு. என் வாழ்க்கையில எல்லாம் கல்யாணம் தான் இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியான தருணம். இன்னும் 1 month கூட ஆகல. ஸோ நான் நியூஸ் பேப்பர் திறக்காம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். ஒரு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நல்லது நடக்கிறப்போ அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி கடவுள் புண்ணியத்து நல்லது நடந்ததுன்னு சொல்ற ஒரு தருணத்துல இருக்கும். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் மீன்ஸ் அ லாட் டு மீ. சார் நீங்க நெக்ஸ்ட் பிரஸ் மீட் சார். நீங்க 7 கேள்வி கேட்டீங்க. நான் உங்களோட பர்சனல் இன்டர்வியூ அப்புறம் பண்ணிக்கிறேன். இல்ல அப்புறமா 7 நம்ம அடுத்த இன்டர்வியூல பேசுவோம். மத்தவங்கள பேச விடுங்க. கொஞ்சம் மத்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ரொம்ப நாள் உங்களை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கணும், அழகு குறையாம இருக்கீங்க. பார்த்துட்டு கமெண்டே பார்த்துட்டீங்க. ரொம்ப நாளா இந்த மனுஷன் என்னதான் பண்ணுறான், உங்க அழகின் ரகசியம் என்ன சொல்லுங்க. அழகின் ரகசியமா? அப்படியே இருக்கீங்க. அவங்கள கேளுங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து என் ஃபேன். என் அழகின் ரகசியம் என்னமா? வாட் இஸ் தி சீக்ரெட்? He doesn't even care actually. He's just himself. அத பத்தி நான் பெருசா யோசிக்கிறது இல்ல. அதுதான் சீக்ரெட் நினைக்கிறேன். நான் கண்ணாடி பார்த்து வளர்ந்தவன் கிடையாது. சோ அத பத்தி நிஜமா யோசிக்கிறது கிடையாது. அப்படி ஒரு ரகசியம் என்கிட்ட இருந்து என்னால உங்களுக்கு பகிர்ந்துக்க முடிஞ்சா நான் அதை வச்சு காசும் சம்பாதிச்சிருவேன். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல சார். ஓகே சார். ஓகே சொல்லுங்க. என் படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது சார். சொல்லுங்க. நம்ம படத்துக்கு தமிழ்நாட்டுல ஷோ இல்லைன்னு 9 மணி ஷோ தானே சார்? எந்த படத்துக்கும் 9 மணி ஷோ இருந்தது கிடையாது சார். எனக்கு என் படம் வந்து 11 o'clock ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கும் சார். 10:30 மணி சில இடத்துல. நீங்க சொன்னது எங்களுக்கு கண்டிப்பா வந்து பாருங்க. 10:30 மணி ஆட்டம் இருக்கும். தயவு செஞ்சு வாங்க. எல்லாம் சேஃபா இருக்கும். பெரிய கூட்டம் எல்லாம் கூடாது அந்த நேரத்துல. சாதாரணமா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும். ஸோ December 13th மிஸ் யூ. ஒரு அழகான பாசிட்டிவான அனுபவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப நாள் காத்து இந்த டேட்டை நாங்க பிடிச்சிருக்கோம். இதுக்காக ஹெல்ப் பண்ண எங்க ரெட் ஜாயண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும், எங்களோட பார்ட்னர்ஸ் டி சீரிஸ் ஃபார் ஆடியோ, ஐங்கரன் ஃபார் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அமேசான் பிரைம் எங்களோட டிஜிட்டல் பார்ட்னர்ஸ், நீங்க எல்லாருக்கும் நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பிகாஸ் ஒரு டேட் மாத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணிருக்காங்க அண்ட் எங்க ப்ரொடியூசரை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ புது ப்ரொடியூசர்ஸ், சாம் மேத்யூஸ் நியூ ப்ரொடியூசர், அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் பண்றது நான் ரொம்ப பாசிட்டிவா ஒரு விஷயமா பாக்குறேன். பிகாஸ் அப்பதான் புது கதைகள், புது களத்தில் நம்ம படம் எடுக்கலாம். அண்ட் இந்த மிஸ் யூ படத்தோட ரெஸ்பான்ஸ் வச்சு அடுத்தது எப்போ மீண்டும் ஒரு காதல் பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச படம் எடுக்கணுங்கிற முடிவு வந்து ஆடியன்ஸ் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ தியேட்டர்ல சந்திக்கலாம். டில் தென் மிஸ் யூ.